தான் நீங்க வருத்தப்படணும். வேற எதுக்கு வருத்தப்பட்டு அலையக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, மற்றவங்க அவங்க பேசல இவங்க பேசல நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையில்லாத பிசாசு உங்களை பைத்தியம் முடிக்க வைக்கிறான். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல யாரையும் நீங்க திருப்திப்படுத்த முடியாது. உலகத்துல யாரையும் நீங்க திருப்திப்படுத்த நினைச்சா நீங்க தோல்வி அடைவீங்க, இயேசு விட்டு விலகி போவீங்க. யாரையும் திருப்தியா பட முடியாது. அம்மாவை திருப்திப்பட நினைச்சா மனைவி கோவிச்சுக்கணும், மனைவி திருப்திப்பட நினைச்சா அம்மா கோவிச்சுக்கணும், அண்ணனை திருப்திப்படுத்த நினைச்சா தங்கச்சி கோவிச்சுக்கணும். அல்லேலூயா. யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே சமாதானமா நீங்க நாடணும், நீதிக்காக நீங்க வாழணும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமை உங்க மேல இருக்கும். தேவனுடைய மகிமை சொல்லுங்க உங்க மேல இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததே மகிமை தான். ஒவ்வொருடைய வாழ்க்கையில வந்தது மகிமை தான். அல்லேலூயா. அந்த மகிமை நீங்க ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் செய்யக்கூடாது, தேவனுடைய மகிமை இழந்து விடக்கூடாது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல 22 வாசிக்கும் போது ஏலி என்ற ஆசாரியர் இருக்கிறார். அங்க பெரிய யுத்தம் வந்து இஸ்ரவேல் மக்களுடைய உடன்படிக்கை பெட்டி என்ன இருக்கும்? ஆரோடைய துளித்த கோலம் இல்ல, கவனிங்க, அந்த 10 கட்டளை, தேவன் கொடுத்த 10 கட்டளையாகிய கற்பனைகள் உள்ளே இருக்கும். அல்லேலூயா. வனாந்தரத்துக்கு இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் போசிட்டு அந்த மன்னாவை எடுத்து ஒரு என்ன செய்ய ஒரு பொற்பாத்திரத்துல வச்சிருக்காங்க. அந்த 3 தான் உள்ள இருக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியில. அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செஞ்சாங்க? எதிரிகள் வந்து யுத்தம் பண்ணி அதை பிடித்து கொண்டு போயிருந்தாங்க. இஸ்ரவேல் விட்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி போன உடனே அந்த ஆசாரியர் கீழே விழுந்து செத்து போயிடுறாரு. அந்த மருமகன் சொல்லுதா, அல்லேலூயா, இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை போயிருச்சு. வாசிக்க பாப்போம். இஸ்ரவேலை விட்டு வாசிப்பா 22 4:22 1 சாமுவேல் 4:22 இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. அது பழைய ஏற்பாட்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அது இஸ்ரவேலை விட்டு போன உடனே தேவனுடைய மகிமை போயிருச்சுன்னு இந்த அம்மா சொல்றாங்க. மருமக சொல்லி செத்து போச்சு. அது குழந்தைய பெத்து கர்ப்பவதி குழந்தைய பெத்துட்டு அது செத்து போச்சு. தேவனுடைய மகிமையே போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டுல எது மகிமைன்னா இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய மகிமை. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து யார் மேல் இருக்கிறார்களோ அவங்கள தேவனுடைய மகிமை இருக்கிறது. யார் விசுவாசமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் தேவனுடைய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம் ரோமர் 3 வாசிக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அதுக்கு வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசமாய் ஆராதிக்கிறார்களோ, விசுவாசமாய் அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள், விசுவாசமாய் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ, எதை செய்தாலும் விசுவாசமாய் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் ஆமா ஆண்டவருக்காக செய்கிறேன் என்ற விசுவாசமாக செய்ய வேண்டும். ஆமா, விசுவாசத்தான வராது எல்லாமே பாவம். நம்ம ஆண்டவருக்காய் கொடுக்கும் போதும் சுவிசேஷம் சொல்லும் போதும் ஆராதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் விசுவாசத்தோடு நம்ம செய்யணும். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். நீ ஆராதிக்கும் போதும் யாரை பார்க்குறீங்க? இயேசுவை பார்க்கணும். என் ஆராதனை எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லும் போது தான் நீ மனதார ஆராதிக்க முடியும், இல்லையா? நான் சோத்திரம் பண்ணது அவங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியன்னு அவசியம் இல்லை. நீ துதிக்கிறது எங்களுக்கு தெரியன்னு அவசியம் இல்லை. நீ துதிக்கிறது ஆண்டவராக இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா.